பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஸ்வத்தாமன் துரியோதனுடைய நிலைமை பார்த்து கலங்கி அழுது சபதம் செய்து இரவோடு இரவாக கிருபாச்சாரியார் கிருத்தவர்மனை அழைத்து கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த சிபிரத்திற்கு சென்று இரக்கம் இல்லாது குழந்தைகள் பெரியவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் ஏந்தாதவர்கள் என்கின்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அனைவரையும் கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதோடு மட்டுமல்லாது பிரம்மசிரோ அஸ்திரம் தன்னுடைய தந்தையால் உபதேசிக்கப்பட்டது. அதனை பாண்டவர்களுடைய கடைசி சந்ததி கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற தீய எண்ணத்தினால் உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவும் சாக வேண்டும் என்று பிரதிஜை செய்து விட்டிருந்தார். இப்போ பிரதி அஸ்திரம் அர்ஜுனன் விட 2 பிரம்மசிரோ அஸ்திரத்துக்கு நடுவில் சாக்ஷாத் வேதவியாசர் வந்து அதனை தடுத்தார். உடனே அனைவரும் சொல்லபடி அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை திருப்பி எடுத்து கொண்டான். இவனால் திருப்பி எடுக்க முடியவில்லை. கடைசியில் அர்ஜுனனே இவன் விட்ட அஸ்திரத்தை திருப்பி எடுக்கும்படி ஆயிற்று. பகவான் கிருஷ்ணன் எவ்வளவோ கேட்டுக்கொண்டபடியோ அஸ்வத்தாமன் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கலை. முதலில் இந்த அஸ்திரத்தை திருப்பி எடுத்துக்கொள், உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை நினைத்து நீ விட்ட அஸ்திரம் தவறானது. ஆனால் அதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் அஸ்வத்தாமா அந்த குழந்தையை உன்னால் கொல்ல முடியாது. பலமுறை நல்ல விதமாக சொன்னும் அதை அத்தனையும் எதையும் செவிமடுக்கவில்லை அஸ்வத்தாமன். கடைசியில் பகவான் கிருஷ்ணனுடைய ஸ்ராபத்துக்கு ஆளானான். பூமியில் இனி இருக்க நீ பொருத்தமானவனல்ல, இனி காட்டிலே சுமார் 1000 வருடங்கள். அதுவும் எப்படின்னா உடம்பெல்லாம் கொப்புளங்கள் வந்து குஷ்டரோகம் என்று சொல்வார்களே, அருகில் யாரும் செல்ல முடியாதபடி துர்க்கந்தம் வரும்படியான ஒரு ஸ்ராபம் அஸ்வத்தாமனுக்கு கிடைத்தது. ஆனால் அதனை சிரமேற்கொண்டான். இப்போ அந்த ஸ்ராபத்தை ஏற்று அவன் அங்கிருந்து கிளம்பினான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அன்று நடந்தது என்றால் அது தெய்வ இச்சையின் படியே, தெய்வத்தின் அனுகிரகத்தின் படியே இது இப்படி நடக்க வேண்டும் என்று பகவானுடைய எண்ணமே அஸ்வத்தாமனை காரணியாக வைத்து நடந்தது. இன்னும் சொல்லப்போனா தர்மராஜன் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு இந்த யுத்தமே நடக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ பிரயத்தனம் செய்தான். ஆனால் துரியோதனன் அப்படின்னா அவனுடைய ஸ்வபாவம் அதை என்றுமே மாற்ற முடியாது என்கின்றபடி இருந்தது. பாருங்க, எப்பொழுது சிசுபாலன் பகவான் கிருஷ்ணனை திட்டிக்கொண்டே இருந்தபடி சிசுபாலன் இறந்தான். அந்த தர்மராஜன் யாகம் செய்த பொழுது அப்பொழுதே வேதவியாசர் பவிஷ்யம், அதாவது பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாடியே சொன்னார். ஏன்னா பாருங்க, இதனால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சாவுக்கு காரணமே இந்த யாகம் நடக்கிறது இல்லையா, அந்த யாகத்தினால் பொறாமையுற்றதனால் மிகப்பெரிய பகடை ஆட்டம் ஒன்று நடந்து அதன் மூலமாக அனைத்து செல்வத்தையும் இழந்து மிக க்ஷீணமான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சி அரங்கேற இருக்கிறது என்று வேதவியாசர் முன்கூட்டியே சொன்னார். பார், சாக்ஷாத் களியே, களிக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்றால்
நாஸ்திகத்தின் அபிமானியாக இருக்கக்கூடிய சகுனி நண்பனானான். அதேபோல அகங்காரம் என்று சொல்வார்களே, அதிலே துர் அகங்காரனாக இருக்கக்கூடிய கர்ணன் அவன் நண்பனானான். காமுகனாக இருக்கக்கூடிய துச்சாசனன் கலியோடு, அதாவது துரியோதனனோடு இணைந்தான். இப்போ எந்த காரணத்தை முன்னிட்டும் பாண்டவர்களுக்கு இவர்கள் நால்வரும் செய்த அந்த அநீதி அதர்மம் இருக்குது இல்லையா, அதனால் பாருங்க, இப்போ அது எல்லாம் தவறு என்று எண்ணி அழுதாலும் திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய குழந்தைகளை திருப்பி எடுக்க முடியுமான அத்தனை பேரும் யுத்த ரணாங்கத்தில் மடிந்தார்கள் என்பது தானே உண்மை. அதர்மம் செய்யும் போது ஒரு விதமான சுகமாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கும் போது இறைவனுடைய கருணை இல்லை என்று அவனையே தூற்ற ஆரம்பிக்கிறோம். யுத்தம் நடக்கக்கூடாது என்று எவ்வளவு தூரம் பகவானே இறங்கி வந்து தானே தூதுவனாக 5 கிராமங்களையாவது கொடு என்று கேட்டான். அதற்கும் தன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கின்ற அந்த வியாமோகத்தினால் மறுத்தவன் திருதராஷ்டிரன். சரி, இப்பொழுது ஒரு விதமான சர்ச்சை. சார், அஸ்வத்தாமன் நல்லவரா கெட்டவரா? ஏன்னா ஒரு இரவு நேரத்தில் அத்தனை ஜீவன்களையும் எந்த விதமான பக்ஷபாதம் பார்க்காமல், அதாவது இரக்கமே இல்லாமல் இத்தனை பேரை கொன்றிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அஸ்வத்தாமன் ஒரு சிரஞ்சீவி, அதாவது சாகாவரம் பெற்றவன் என்று சொல்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அடுத்து அவரே வேதவியாசராக அவதாரம் செய்ய இருக்கிறார். அதே போல சப்த ரிஷிகளில் ஒருவராக ஆகப்போகிறார் என்று சொல்கிறீர்கள். இது எப்படி சாத்தியம்? மகாபாரதத்தில் வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அஸ்வத்தாமன் அதற்குள்ளேயே ஒரு விதமான டிபேட், நல்லவரா கெட்டவரா? ஏன்னா மகாபாரதம் படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது ஒரு சுகம் என்றால், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது என்று சிந்திப்பது, அதையும் மகாபாரதத்துக்குள்ளேயே ஒருவர் கேள்வி கேட்பதாக, அதற்கு பதில் சொல்வதாக அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில், அதாவது நல்லவர்களை சஜ்ஜனர்கள் என்று சொல்வோம், அப்படிப்பட்ட அந்த சஜ்ஜனருக்கு உள்ளே இவ்வளவு குரூரமான ஒரு புத்தி இருக்க முடியுமா? நல்லவர்களாக இருக்கும்போது மனதில் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் இரத்தத்தை பார்க்கின்ற அந்த குணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலே இல்லை. ஆனால் மகாபாரதம் என்ன சொல்கிறது என்றால், நிஜத்தில் அஸ்வத்தாமன் மிக 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 நல்லவன். இன்னும் சொல்ல போனால் சாக்ஷாத் சிவனே அவதாரம் எடுத்து அஸ்வத்தாமனாக வந்துள்ளார். சரி, இன்னும் சொல்ல போனால் பக்த பராதீனனே சிவன், பக்தர்களுக்கு மிக விரைவில் அனுக்கிரகம் செய்யும் கடவுள். சரி, இத்தனை குரூரத்திற்கு காரணம் என்ன என்று சிந்திக்கும் பொழுது பாருங்க, ஒரு தடவை அந்த போரிலே நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்தினான் அஸ்வத்தாமன். அதனால் எந்த பிரயோஜனமும் ஆகவில்லை. பகவான் கிருஷ்ணன் மற்ற அனைவரையும் காப்பாற்றிவிட்டான். நாராயண அஸ்திரத்தை விட்டும் எந்த பலனும் அஸ்வத்தாமனுக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்ததோ, இனிமேல் இந்த யுத்தம் எனக்கு வேண்டாம் என்று அங்கிருந்து கிளம்பியவன் அஸ்வத்தாமன். ஆனால் அந்த நேரத்தில் நீ யுத்த களத்தில் இருந்து நீ வெளியே செல்லக்கூடாது என்று அதை தடுத்தவர் யாருன்னா சாக்ஷாத் வேதவியாசர். பாருங்க, அது மட்டும் அல்லாமல் இவன் நாராயண அஸ்திரத்தை விட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பது பகவான் இச்சை, அவ்வளவுதான். ஒரு விஷயம் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது பலன் கிடைக்கவில்லை ஆயின் தெய்வத்தினுடைய சங்கல்பம் அதற்கு இல்லை என்று நாம் கொள்ள வேண்டும். இன்னும் சரி, எப்பொழுது துரியோதனன் மடிந்தானும் அந்த நிமிஷத்திலிருந்து கலியுகம் என்பது ஆரம்பம்.
இப்போ நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமே அந்த கலியுகம் என்று அப்படின்னா, துரியோதனன் விழுந்த நாளே கலியுகத்தினுடைய ஆரம்ப நாள். சரி, இதில் என்னன்னா, இந்த கலியுகத்தில் நல்ல நல்ல ராஜர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பது பகவானுடைய இச்சை. காரணம், தர்மம் 4 காலில் நின்று கொண்டிருந்தது என்று பாகவதம் வர்ணித்து படிப்படியாக கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறது. நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நல்லவர்கள் இருந்தால் அவர்கள் அனைவரையும் அழித்தே தீர வேண்டும். இது பகவானுடைய ஆட்சி. பாரு, இன்னும் சொல்ல போனால், பின் பகவான் இச்சைப்படி நடந்தது என்றால் அப்ப அஸ்வத்தாமன் மேலே எந்த குற்றமும் இல்லை என்று அர்த்தம். அப்போ பகவான் கிருஷ்ணன் ஏன் அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்றால், அஸ்வத்தாமன் நல்லவனாக இருந்த போதிலும் அவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பிரபாவம், கெட்ட எண்ணங்கள், காரணம் என்னன்னா, தவறான ஆட்களோடு சேர்க்கை ஏற்பட்டு அவனுடைய வீட்டில் அவன் கொடுத்த அன்னத்தை உண்ட அவனுடைய கடன். துரியோதனன் மிக செல்வங்களை, சுகங்களை தன்னை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவன். அந்த மயக்கத்தில் தான் இவர்கள் அத்தனை பேரும் அவனுடைய அன்பில் இருந்து வெளிவர முடியாமல் அவன் செய்வது அதர்மமாகினும் அதற்கு பின் இருந்தார்கள். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேஷத்தினால் செய்தது இவ்வளவு விஷயம். அப்போ இது நிச்சயமாக தவறு. அதனால தான் கிருஷ்ணன் சாபம் இவ்வளவு குரூரமாக இருந்த போதிலும் அதற்கு கால நிர்ணயத்தை இறைவன் கொடுத்திருந்தான். 1000 வருடங்கள் காட்டில் இந்த மாதிரி நீ இருக்க வேண்டும். எப்பொழுது தவறான ஆட்களோடு அந்த சேர்ந்து அதர்மத்தின் பக்கம் துணை நின்ற பாபங்கள் தீருகிறதோ, அது தீர்ந்த பின்னாடி நீயே சப்த ரிஷிகளில் ஒருவராவாய் என்று பாருங்கள். இது எல்லாம் நடந்து முடிந்தது. இப்பொழுது பாண்டவர்கள், பகவான் கிருஷ்ணன், இப்போ என்னன்னா, அடுத்து கிருஷ்ணன் சொல்கிறான், இனி சிறிதும் தாமதிக்காமல் நாம் அனைவரும் அஸ்தினபுரம் செல்ல வேண்டும். ஒரு பக்கம் தர்மராஜனுக்கு மிகுந்த ஒரு படபடப்பு. ஏனென்றால், திருதராஷ்டிரனை எப்படி சந்திப்பது? அவனுடைய 100 குழந்தைகளை கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயமாக இருந்தால் நாம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் செய்து ஒரு மகிழ்ச்சியோடு செல்லும் நிலை என்பது வேறு. இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளை கொன்றவர்கள் நாம். அப்படிங்கும் போது எப்படி திருதராஷ்டிரனை எதிர்கொள்வது என்கின்ற தயக்கம், பதட்டம் தர்மராஜன் கிட்ட இருந்தது. எப்பொழுது அந்த அஸ்தினபுர நுழைவாயிலில் இவர்கள் நுழைந்தார்களோ அப்பொழுதிருந்து எங்க பார்த்தாலும் அழுகின்ற சப்தங்கள். ஏனென்றால் எத்தனையோ பேர் தங்கள் கணவனை, தங்கள் பிள்ளைகளை இழந்து மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் கண்களில் தர்மராஜன் பட்டானோ பயங்கர கோபம். வாய்க்கு வந்தபடியெல்லாம் தர்மராஜனை இகழ்ந்து கொண்டு இருந்தார்கள். தர்மராஜன் தர்மராஜன் என்று பெயரளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களிடம் எங்கு போனது தர்மம்? பாருங்க, எல்லாரையும் கொல்லுவதுதான் உங்கள் தர்மமா? இப்பொழுது நாங்கள் எங்கள் குடும்பத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோமே, இத்தனை பேரையும் இழந்து, ஏன் உன் பக்கமும் அத்தனை பேரையும் இழந்து இந்த ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்வதுதான் என்ன என்று அஸ்தினபுர பிரஜைகள் தர்மராஜனை, அதாவது பாண்டவர்கள் முழுமையாக அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டது. இப்போ உங்களுடைய குழந்தைகளையே இழந்துள்ளீர்கள். அபிமன்யு இன்று இல்லை, காரணம் போர். இத்தனை உயிர்களை சாய்த்து இந்த ராஜ்யத்தை அனுபவித்து நீங்கள் சாதிக்கப் போவதுதான் என்ன? இந்த வார்த்தைகளை எல்லாம் சகித்து கொண்டு நேரா திருதராஷ்டிரன் இருக்கின்ற அரண்மனையில் வாசம் செய்தனர்.
நமஸ்கரித்தான் தர்மராஜன் திருதராஷ்டிரனை பார்த்து. ஏன்னா அவனுக்கு கண்கள் தெரியாது இல்லையா. நான் தர்மராஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருதராஷ்டிரன் மனதிற்குள் அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் கொன்றவர்கள் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே நடித்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளை கொன்றவர்கள் இப்போதும் தான் செய்தது அதர்மம், தன்னுடைய மகன் மிகப்பெரிய கொடூர செயல் செய்ததனுடைய விளைவு என்று அவனுக்கு நினைக்க தோணவில்லை. இவர்களை கொன்றவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருதராஷ்டிரன் வந்தான். தர்மராஜனை என்ன சொல்லுது, அகமகிழ்ந்து கட்டி பிடித்து கொண்டான். ஏன்னா காட்சி அப்படி இருக்கிறது. ஆனால் மனதிற்குள்ளோ கோபம். என்னுடைய குழந்தைகள் கொன்றவர்களை வரவேற்கக்கூடிய துர்பாகிய நிலை இன்று ஏற்படுத்தி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மனக்கலக்கத்தோடு தர்மராஜனை கட்டிப்பிடித்தான் திருதராஷ்டிரன். அடுத்து நான் பீமசேனன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, வா பீமா என்னை கட்டிக்கொள் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் செய்தது என்ன? ஏன்னா அவ்வளவு பெரிய ஆபத்தினை பீமசேனன் சந்திக்க வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணன் லாவகமாக எப்படி பீமசேனனை காப்பாற்றினான் என்கின்ற விஷயத்தை நாம் நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.